தம்பிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமதியான அந்த பரிசில் வந்து வழங்கப்பட்ட இந்த கையில் வைக்கிற இந்த வேடு வந்து பார்த்தீங்கன்னா 100 வருடம் பழமை வந்து 100 பழமை கொஞ்சம் பாருங்க இந்த இருக்கக்கூடிய சொல்ல காசு என்று இல்ல எங்களுடைய ஊர் கிராமம் எங்களுடைய கிராமத்தினுடைய புகழ் எல்லா இடமும் தெரியணும் தானே அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க செய்வாங்க மற்றபடி எந்த ஒரு காசுமே இல்லாம நாங்க ஃப்ரீயா போய் வசந்தங்குத்துன்றது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நிறைய விடயங்கள் இருக்கு நிறைய அந்த ஒவ்வொரு கூத்து காடக்குள்ள பெரியவர்களால சில நேரத்துல அந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அதுவும் முக்கியமாக வந்து வெளிநாட்டுக்கு கூடிய உறவுகளுக்கு என்னன்னு சொன்னா வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்த உறவுகளுக்கு இங்கே நடக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய கலைகள் வந்து தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. கரகம், இந்த வசந்தன் கூத்து, தென்மோடி, வடமோடி எல்லாம் தெரியாது. அந்த வகையில் இன்றைக்கு வசந்தன் கூத்து வந்து இடம்பெற போகின்றது. சதங்கை அணி விழா. இதை வந்து ஃபுல்லாக வந்து அனுசரிச்சுக்கிறாங்க. வெற்றி விநாயகர் விளையாட்டுகள் தேத்தாத்தீவுல வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. நேற்று நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. மாங்காடுல வந்து கரக நிகழ்வு வந்து இடம்பெற்றிருந்தது. அப்போ நாங்கள் ஒரே நாளில் போயிட்டு வந்திருந்தோம். அதாவது அந்த வீடியோ வந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் அப்படி போட போகிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தன் கூத்து வந்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி வாய்ந்த ஒரு கூத்து. இந்த கூத்துல வந்து அது மட்டும் இல்லை கூத்தாடி முடியக்குள்ள வந்து கூத்தாடி கொண்டிருக்கக்குள்ள வந்து அவங்களுடைய உறவுகள் நலன் திரும்பிகள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே இருந்தால் அவங்களுக்கு காசு மாலை ஓடுவாங்க. அவங்களால முடிஞ்ச அந்த அனுசரணை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறது வித்தியாசமா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த வசந்தன் கூத்தை வந்து பாருங்க. அவரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. ஓகே உள்ள போவோம். என்னன்னு சொன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம். ஓடி 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 ஓகே உள்ள போயிட்டு தான் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் வந்து ஷியானுஜன். ஓகே நண்பர் வந்து கம்சன் தான் வந்து நம்மளை வந்து அழைச்சவர். ஓகே என்னன்னு சொன்னா இந்த வசந்தன் கூத்தை வந்து நீங்க எவ்வளவு காலமா இங்க வந்து செய்து கொண்டு வரீங்க? உண்மையிலே எங்களோட வசந்தங்குத்துன்றது கிட்டத்தட்ட எங்களுடைய அப்பாட காலத்துல இருந்து தொடர்ச்சியா எங்க கிராமத்துல ஆடப்பட்டு கொண்டு வர ஒரு கலை உண்டு. எங்களது பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய இந்த தேற்றாத்தீவு கிராமத்துல பல கிராமிய கலைகள் இருக்கின்றது. அந்த வகையில இந்த வசந்தங்குத்தும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கலையா இருக்கின்றது. அதனால எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அப்பாட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேல இந்த தேற்றாத்தீவு கிராமத்துல இந்த வசந்தங்குத்து கலை வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி சிறப்பான முறையில இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஓகே இப்போ என்ன சொன்னாங்கன்னா இப்போ கூத்துன்றது எல்லாருமே ஆடலாம். சிறியர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆடலாம். அவங்க அதுல வந்து ஆர்வமா இருக்கிறவங்க அதை வந்து சரியான முறையில அந்த கற்றவங்க அப்படி ஆடலாம். இப்போ இங்க வந்து நீங்க வசந்தங்குத்துக்கு வந்து எத்தனை வயசுக்கு உட்பட்டவர்கள் நீங்க பயன்படுத்தி வரீங்க? இது என்னன்னா மேகம் வந்து நாங்க வந்து இந்த வசந்தங்குத்து கலை பெரும்பாலும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறிய பாடகர்கள் தான் வந்து பெரும்பாலும் இந்த வசந்தங்குத்து ஆடிக்கொண்டு வரவங்க. ஏன்னா அவங்களால இலவான முறையில அந்த கலையை குயிக்கா பயின்று குயிக்கா வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால பெரும்பாலும் 12 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தான் ஆடிக்கொண்டு வரவங்க. பெரியாக்கள் இருக்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சிட்டு இல்ல அப்படி என்று இல்லை. என்னன்னு சொன்னா அந்த பெரியாக்களை விட பழமையா அந்த சிறியவர்களுடைய அந்த என்னன்னு சொல்றேன் சில அந்த வசந்தங்குத்துன்றது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நிறைய விடயங்கள் இருக்கு. நிறைய அந்த ஒவ்வொரு கூத்து காடக்குள்ள பெரியவர்களால சில நேரத்துல அந்த கூத்து ஆடையலாம். அப்போ அதுக்காக தான் அந்த 12 வயதுக்கு உட்பட்ட ஆகல கொஞ்சம் சுறுசுறுப்பா அரிப்பாங்க, ஜங்க அரிப்பாங்க. அப்ப எந்த கூத்துண்டாலும் கொஞ்சம் இலவு அவங்களால டக்குனு பிக்கப் பண்ணி ஆடக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால அவங்க அந்த சிறிய மாணவர்களை தெரிவு செய்வது. சரி ஓகே. நான் என்ன சொன்னா நீங்க வந்து இங்க இருந்து மாணவர்களை ஒரு 12 வயசுக்கு உட்பட்டவர்களை தெரிவு செஞ்சு கூத்தை வந்து அவங்களுக்கு கற்பித்து கொடுத்து இங்க வந்து இந்த இடத்துல மட்டும் தான் அந்த கூத்தை வந்து ஆடி வரீங்க இல்ல வேற கிராமங்களையும் கொண்டு வரீங்களா? இல்ல அப்படி இல்லை. என்னன்னு சொன்னா முதலாவது வந்து இங்க வந்து எங்க கூத்து குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ள பயின்று ஒரு அரங்கேற்றம் இன்றைக்கு அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கு. இது முடிய நாங்க அடுத்த சில நிறைய கோயில்களுக்கு கொண்டு போவோம். இந்த அடுத்த இப்ப வருகின்ற கிழமை வந்து செட்டிபாளையம் கண்ணையம்மன் கோயில் அங்க கொண்டு போறது. அடுத்த வெள்ளிக்கிழமை கூட நாங்க அங்க மட்டக்களப்புல அங்க ஒரு கோயிலாக்கள் கேட்டிருக்காங்க. அப்படி எங்க இடமண்டியில நிறைய யாரும் கேட்டவங்க சொன்னா அப்படி ஏன்னா நாங்க போய் சொன்னா அப்படி யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து நீங்க ஏதாவது ஒரு காசு அப்படி ஏதாவது எதிர்பார்த்து நீங்க போறீங்க இல்ல ஃப்ரீயா போய் செய்து கொடுக்கீங்களா? இல்ல அப்படி என்று சொல்ல காசு என்று இல்ல எங்களுடைய ஊர் எங்களுடைய கிராமத்தினுடைய புகழ் எல்லா இடமும் தெரியணும் தானே அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்க செய்வாங்க. மற்றபடி எந்த ஒரு காசுமே இல்லாம நாங்க ஃப்ரீயா போய் சாமிக்கு தானே ஆடிட்டு வரோம். கண்டிப்பா நன்றி. என்னன்னு சொன்னா உங்களுடைய தேத்தாத்தீவு மக்களுக்கும் உங்களுடைய வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகத்துக்கு நன்றி. என்னன்னு சொன்னா இப்படி மருவி போற
இந்த கலைகளை வந்து நீங்க மீட்டெடுக்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பல ஆரமா வந்து தொடர்ச்சியா செய்துட்டு வாரீங்க. அப்ப நீங்க இந்த கலையை அழிய விடாம கைக்குள்ள வச்சுக்கொள்றீங்க. அதை கண்டிப்பா வந்து நல்லா புடிச்சு கொள்ளுங்க. இன்னுமே வந்து என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு சில கிராமங்கள்ல வந்து இந்த கரகம் இந்த கூத்துவெல்லாம் வந்து போய் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. வேற வேற இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா டிஜே நிகழ்ச்சிகள் இந்த ட்ரம் செட் அதுகள் வந்து இப்ப போய்கொண்டிருக்குது. வந்த வகையிலன்னா இதை கொஞ்சம் எப்படி சொல்றேன் பிடிச்சு கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு இப்போ நவீன காலத்துல இருந்தாலும் தொடர்ச்சியா கொண்டு வரணும் வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையை தெரிவிச்சுக்கொள்றேன். சரி, அப்ப நம்ம வேற பேச விரும்புறீங்களா? ஓகே, நன்றி. எங்களோட அழைப்பேத்து நீங்க வந்து உண்மையிலே எங்களோட கிராமத்துல இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். ஏன்னு சொன்னா உண்மையிலே அழிந்து வருகின்ற நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிராமிய கலைகள்ல ஒரு முக்கியமான கலை இந்த வசந்தங்குட்டு. இந்த வசந்தங்குட்டு ஒவ்வொரு முறையும் சிறப்பான முறையில மாணவர்கள் ஒழுங்குபடுத்தி இந்த ஆக்களுக்கு கூட்டு பயிற்சி சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்காங்க. அந்த குழுவை பின்புறமா இருந்து முற்று முழுதா இந்த நிகழ்ச்சிக்கு ஃபுல்லா ஆதரவு வழங்குற எங்களுடைய பேட்டாது வெற்றி வினா விளையாட்டுகள். கிட்டத்தட்ட அன்று தொட்டு இப்ப வரைக்கும் இந்த வசந்தங்குத்து என்று சொன்னாலே முற்று முழுதா எங்களுடைய இந்த வெற்றி வினா விளையாட்டு கழகத்தினுடைய ஆதரவு இல்லாம இந்த நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. அந்த வகையில இது இப்ப மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ச்சியா எதிர்வருகின்ற காலங்களில் சிறப்பான முறையில எங்களுடைய கிராமத்துக்கும் இந்த எங்க பிரதேசத்துக்கும் பெருமை தேடக்கூடிய ஒரு விடயமா இருக்க போதும். அந்த வகையில நாங்களும் இந்த இடத்தை நீங்க வந்ததுக்கு எங்களுடைய இந்த சதங்கி அணி குழு மற்றும் எங்களுடைய வெற்றி விநாயகர் விளையாட்டு கழக சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். சரி, ஓகே ஓகே, நன்றி. உள்ள கூத்து நடந்து கொண்டிருக்க இடையில அமர்ந்தாங்க. சரி, இடையில இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இனி நடக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே காட்டிக்கொள்றோம். சரி, சரி. Thank you.
எனக்கு போட்டுட்டா போய் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூத்தாடிய மாணவர்கள் இந்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து அவங்க வந்து அவங்களுடைய அன்பளிப்பை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. அன்பளிப்புன்னு சொன்னால் காசி மாலை வந்து போடுறது நம்மளுடைய பாரம்பரிய ஒரு இது மாதிரி அந்த டைம்ல இருந்தே அப்படி தான் பாருங்க. ஒரு மாணவனுக்கு வந்து 5000 தாள் ஃபுல்லாக இந்த இன்னும் ஒரு கூத்தாடிய கலைஞருக்கு ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா 500 ரூபா அந்த தாளில் வந்து மாலை போட்டு கொண்டிருக்காங்க. 1000 ரூபா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற கலைஞர்களுக்கு அந்த தோளில் ஒரு துண்டுகள் அப்படி அந்த போட்டு கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக. உண்மையிலேயே இதுன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இப்போதைய அந்த இளம் தலைமுறை இருக்கா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு நம்ம வந்து தெரியாமல் இருக்கும். மட்டக்களப்பிலேயே வந்து இந்த கூத்து வந்து ஒரு பேசிட்டு பெற்ற ஒரு விஷயம். அந்த அங்கால பக்கம் ஒரு 5000 ரூபா மாலை வருது. இங்க கூத்தாடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி அந்த மாலைகள் அன்பளிப்பு எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்குது. தம்பிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமதியான அந்த பரிசுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அவங்க நம்ம உறவுகள் அவங்களுக்கு போடுறது எல்லாரும் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறோன்ற காரணம் இருக்கு. என்ன சொன்னா இதை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் புதிதாக இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு இந்த கலைகள் சம்பந்தமான சில விடயங்கள் தெரியாமல் இருக்கும். அந்த வகையில் முன்னாடி சொன்ன மாதிரி கூத்தாடப்படக்கூடிய கலைஞர்களுக்கு வந்து காசு மாலை போடுறது போலவே இதுல வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தாள் தான். தம்பியோட பேர் என்ன? சஞ்சித். சஞ்சித் எத்தனை வயசு? 14. இப்ப எத்தனை வருடங்களா நீங்க அந்த கூத்தை வந்து ஆடி கொண்டு வரீங்க? ஒரு வருடம். ஓகே. உங்களோட காசு மாலை 2 மாலை வந்து 5000 ரூபாய் தாள் மாலை யாராரு போட்டவங்க உங்களுக்கு? லோய் மாமா. இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? ஓகே. வாழ்த்துக்கள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் நின்று கொண்டிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த அன்பளிப்பு தான் கிடைக்க பெற்றது. ஓகே. தம்பி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அவங்களுக்கு இந்த பரிசை வந்து உங்களுக்கு தந்தவங்களுக்கு? என்ன எவ்வளோ 5000 ரூபாய் மாலை ஓட்டிக்காங்க உங்களுக்கு, நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல விரும்பலையா? ஓகே. தம்பி கொஞ்சம் பக்க வர்றார். ஓகே. வாழ்த்துக்கலாம். இவங்க நம்ம வந்து இந்த கூத்தை வந்து அதாவது பழக்கிய அண்ணாவிமார். ஓகே. இவங்களை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்வோம். இவங்களோட ஐயாக்கோட பேர், உங்களோட பேர் என்னையா? கோபால பிள்ளை. ஐயாட பேர் தவராஜா. தவராஜா. 2 பேர் கிருபாகரன். கிருபாகரன். பழைய அண்ணாவி வீரஜோ அவர்கள் மகன் காண்டிவேல். பழைய அண்ணாவியார். அண்ணாவியார் எல்லா கூத்து பழக்கிற
காந்திவீரன் அவங்களுடைய மகன் நீங்க பழைய அண்ணாவியாருடைய ஒரு மூத்த அண்ணாவியாருடைய மகன் தான் இவங்களாம். உங்க ஐயாட பேர்? ஐயாட பேர் வைரமுத்து கோவாலப்பள்ளி. வைரமுத்து கோவாலப்பள்ளி. ஓகே, நீங்க எவ்வளவு பேர் வந்து நீங்க எவ்வளவு காலமா நீங்க இந்த சிறுவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்க இந்த கூத்தை வந்து பழகி கொண்டு வரீங்க? நாங்க ஆடின பயந்தம் கூத்துல இருந்து நாங்க இதுக்கு தான் வந்து வரோம். நாங்க ஆடினபடியா பழக்கிறாங்க, நாங்க பிற்பாட்டு படிச்சு பழக்கிறோம். ஓகே, ஐயாவோட காலிப்போம். ஐயா வந்து ஒரு பிரதான ஒரு அண்ணாவியார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓகே, இங்க வந்து இந்த கூத்தை வந்து இப்போதைய வந்து நிறைய இப்ப கலைஞர்கள் வந்து மணந்து கொண்டு போறாங்க. இதுல இருக்கிற நாட்டம் வந்து குறைவு. இப்ப வந்து அந்த இப்ப மீடியாக்கள், இந்த தொலைக்காட்சி, அதோட வந்து திரையரங்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் வளர்ச்சி பெற்றதால இதனுடைய அந்த இதுக்குள்ள வந்து வார விகிதம் வந்து குறைஞ்சிட்டு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை எப்படி பாக்கீங்க? அதாவது எங்களுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களை பார்க்கலாம். 100 வருடங்களுக்கு முன்பு வந்து இந்த கலை வளர்ந்து வருது. ஆனால் அந்த கலையை வளர்ப்பதற்கு முக்கியமான பாத்திரமாக இருந்தவங்கள் வேலிப்பிள்ளை என்கின்ற ஒரு புலவர். அவர் மூலம் எழுதப்பட்ட இந்த ஏட்டுச்சுவடி இப்பொழுது கூட கையில் இருக்கிறது. இந்த ஏட்டுச்சுவடியை அவர் பாடி ஏட்டையை பார்த்து பாடித்தான் இந்த வாய்ந்தன ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அதுக்கு பிறகு அவருடைய மருமகன் கந்த பெருமாள் அவர்கள் இதை கொப்பியாக்கம் செய்தார். ஏன்னா ஏடு படிக்க முடியாதுங்க, அதாவது கொப்பியாக்கம் செய்தவர். அந்த கொப்பி எங்களுடைய கிராமத்திலே பல இடங்களிலும் பரவி அதுக்கு பிறகு இவருடைய தந்தையார் சந்திரம்பிள்ளை என்கின்ற ஒரு பேரான புகழ்பெற்ற ஒரு பெரிய அண்ணாவி. அவர்தான் இந்த கிராமத்துக்கு இந்த கலையை ஒரு முழு மூச்சாக நின்று பல வருடங்கள், கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக சிறுவர்களை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே களம் அமைத்து இந்த சின்ன லாம்புகளில், குப்பி லாம்புகளில், மற்ற சின்ன தேங்காய் விளக்குகளில் இந்த திருவிழா அழைத்து தன்னுடைய சொந்த செலவிலே இந்த கூத்தை அவர் பழகி கொண்டு வந்தவர். அவருடைய வாரிசுகள் இப்பொழுது அவருடைய பேர பிள்ளைகள் வாரிசுகள் தான் இப்ப இந்த கூத்தை பழகி கொண்டு வருகிறார். அந்த வகையில காலம் சென்று விட்டார். கிட்டத்தட்ட சந்திரம்பிள்ளை, வேலிப்பிள்ளை, அந்த பெருமாள், வைரமுத்து, கண்ணா பணிக்கர், சிவலிங்கம் இப்படியானவர்கள் தான் முழுமூச்சாக நின்று பயன்பட்டவர். அந்த பயன்பாட்டில் எங்களுடைய இந்த கிராமத்தில் நாங்கள் இந்த கூத்தை மிகவும் சிறப்பாக பரிணமித்துக் கொண்டு வருகிறோம். பரிணமித்துக் கொண்டு வரோம்னா சிறுவர்களை ஏற்றி எடுத்து நாங்கள் இந்த கல்வித்தரத்தில் இருக்கின்ற 5ஆம் ஆண்டு மாணவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வது. ஏனென்றா அவர் புலமை பரீட்சையில் பாஸ் பண்ணணும், சித்தி வரணும், இதில் மினக்கடை வரப்படுகிறது. நாங்கள் 6ஆம் ஆண்டு மாணவர்கள், 7ஆம் ஆண்டு மாணவர்களை தான் நாங்கள் இங்கே உள்வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம், குறைந்த 5 வாரமாக நாங்கள் பழக்குகின்ற பொழுது காலை மாலையில் 6 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி 8 மணி வரையும் இந்த கூத்தினை நாங்கள் ஒழுங்கமைச்சோம். அந்த வகையில் தம்பி கிருபாகரன் அவர்கள் மத்தள வாசிப்பாளராகவும் பயிற்றுவிப்பாளராகவும், அதே போல ஆசிரியர் தேவராஜா அவர்கள் பயிற்றுனராகவும் பிற்பாட்டுக்காரராகவும் நின்று அதை செயற்படுவார். அதே போல நான் பின்னால இருந்து கொண்டு பிற்பாடும் கொப்பி படிப்பவர்களாகும். அதே போல சுந்தரலிங்கம் அவரும் ஒரு பிற்பாட்டுக்காரர், கோவாலப்பிள்ளை 2 பேரும். இப்பொழுது அதிகமானார்கள் இந்த வயந்தங்குத்து ஆடியவர்கள் மரணித்து விட்டார். எனவே நாங்கள் இளம் சந்தைகள், இளம் வாலிபர்கள் தான் இப்பொழுது செய்கின்றோம். எங்களுக்கு பின் இந்த வயந்தங்குத்தை பழக்குவதற்கு பல உதவியாளர்களை, சிறுவர்களை நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தான் அடுத்தடுத்த வருடங்களில் பழக்கணும் என்று நான் கேட்டு இன்றைக்கு இந்த அரங்கேற்றை நான் செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. என்ன சொன்ன, இந்த கையில் வைக்கிற இந்த ஏடு வந்து பாத்தீங்கன்னா 100 வருடம் பழமை வாய்ந்தது. 100 வருடம் இங்க பாருங்க, இந்த இருக்கக்கூடிய வசந்த நேடு, வசந்த நேடு எங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து நீங்க உங்களோட வீடியோல போட்டுக்கொள்ள முடியும். இதுதான் வசந்த நேடு, எழுதப்பட்ட வசந்த நேடுன்றது நீங்க காட்டணும். காட்டணும்னா நான் கொண்டு வந்தது நாங்கள் மியூசியத்துக்கு அனுப்ப போகிறோம். மியூசியத்துக்கு அனுப்ப போகிறோம். திருவண்ணாமலை கலாச்சார உத்தியோகஸ்தர் புத்தக நூலாக்கம் செய்வதற்காக தந்து நான் அவற்றை எல்லாம் வரிக்கிரமாக எடுத்து கொப்பி பண்ணி ஷோர்ட் கோப்பியாகவும் கார்ட்வே கோப்பியாகவும் ரிங்கோமலைக்கு, திருவண்ணாமலை கலாச்சார பதிக்கு அனுப்பியிருக்கிறோம். இது வந்து பார்க்கக்கூடிய விலங்கு எத்தனை வருடம் பழமை வாய்ந்தது. அங்கே பாருங்க, இந்த சுவடுகள் எல்லாம் வந்து அந்த கொஞ்சம் அழிவடைந்து போகிற மாதிரி இருக்குது. இதே தேவையான பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வி மாணவர்கள் வருவார்கள். வந்து இந்த கூத்தை பற்றிய அடிமுடி தொடக்கம், ஆரம்பம், நடிப்பது, இது எப்படி பாடுவது, எப்படி இதுக்குரிய மத்தளம் வாசிப்பது என்பதையெல்லாம் அவர்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்று புத்தகங்களாக ஆக்கி அவர்கள் அதிலே அந்த பாடத்துறையிலே ஒரு புத்தகம் எழுதுவதற்கு நாங்கள் உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் அவர்கள் எங்களிடம் வந்தால்
நாங்கள் அவர்களுக்கு இந்த உதவிகளை செய்து கொடுக்கத்தான் காத்திருக்கின்றோம். ஏன்னால் படிப்பு எங்களுடைய கலை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய எல்லோருடைய கடமை என்பதன் கீழே நாங்கள் செய்யப்பட்டு கொண்டு வரோம். உண்மையிலே வந்து இந்த கூத்தாடிய இந்த இடத்துல வந்து கூத்தாடிய மாணவர்களுக்கும் இதை வந்து பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் இங்கே வந்திருந்த பெற்றார்கள் அனைவருக்குமே வந்து மிச்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதை நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கூத்து வந்து காட்டியிருந்தோம், காட்சியில் வந்து காட்டியிருந்தோம். உண்மையிலே உங்களுடைய இந்த பணி என்ன சொல்லணும், இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய தமிழ் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் இது. அதை வந்து நீங்கள் அடுத்த இடத்துக்கு வளர்த்து கொண்டு போறீங்க. உங்களுடைய பணி மென்மேலும் வளர வாழ்த்துக்களை எல்லாரும். சரி, ஓகே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கூட விடைபெறும் நாங்கள். பாய்.